உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் என்னென்ன விரயங்கள் இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அத்தனை விதமான தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு சுப விரய செலவுகளாக ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு போகக்கூடிய செலவுகளாக செலவழிக்கக்கூடிய நிலைமை வரப்போகுது. சில தனுசு ராசி என்பவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதம் ஆரம்பத்திலேருந்தே பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உறுதியாக ஏற்படும். அதாவது மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசணுங்கன்னா தனுசு ராசி தடுமாற்றம் அடைவீங்க. ஐயோ நானாங்க, நான் எப்படிங்க பேச முடியும், எனக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல தனுசு ராசி என்பவர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதியாக நீங்கள் வர்றதுனால இயல்பாகவே எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90% லைஃபோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, நீ தப்பிக்கவே மாட்ட, நீ கஷ்டம்தான் படுவ, அவ்வளோதான் அப்படின்னு எந்த இடத்துல அந்த வார்த்தையை உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலே ஒரு அங்கீகாரத்தையும் அதே சொல்லக்கூடிய நபர்கள் மூலமாக ஒன்றால் மட்டும்தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமையின் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறது உண்மை. அதாவது முடிவு அப்படின்னு ஒரு இடத்த தனுசு கொண்டு வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு கமாவை போட்டு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பது உண்மை. ஸோ இதே போல் நான் சொன்ன மாதிரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக சார், நானும் எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் போயிருக்கேன். ஹை லெவல் என்ன சொன்னால் ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு நான் ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கேன் சார். ஆனால் தப்பிச்சேன் சார். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இந்த படத்தை சொல்லுவாங்களே மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாங்களே, அது மாதிரி லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சார். கடைசி இடத்துல எனக்கு ஒருத்தவங்க மூலமாக ஒரு உதவி கிடைச்சிச்சு. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் எனக்கு உதவி கிடைச்சிச்சின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அதிகமான நண்பர்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இறை அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டால் தான் உண்டு, நீங்கள் தீபம் போட்டால் தான் உண்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம் உங்களுடைய எனர்ஜி பவரை கூட்டக்கூடிய சக்தி. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வில் பவர் கிரக ரீதியாக உண்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய மனதில் உள்ள ஒவ்வொரு விதமான கவலைகளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களும் சரி செய்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே போல் தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக கெட்டிக்கார குழந்தையாக படிக்க போகிறீங்க. இன்னார் மகள் அப்படின்னு சொல்வதை விட இந்த பொண்ணோட அப்பா அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த பையனுடைய அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு, உங்களை வளர்த்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வாங்கி தர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை பார்த்து அத்தனை பேரும் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்படைய போகுது. அதேபோல் தனுசு ராசி என்பவர்களை யாராவது வேலை தேடிக்கிருக்கீங்கன்னா, வேலைக்காக காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலையை இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்வதனால எவ்வளோ பெரிய வேலையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாயிடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மாபெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி. அந்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிங்க, விதைச்சி வச்சுருக்கீங்க. அந்த அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய நீங்கள் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி, சில தனுசு ராசி என்பவர்களுக்கு காதலை சொன்னோன்னே அப்போவே ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் தேவையில்லாமல் விவாதம் பண்ணுவது, புரிய வைக்க ட்ரை பண்ணுவது, நோ போய்கிட்டே இருங்க, நீங்கள் சொல்வது கரெக்டு தான், போய்ட்டு வாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி கடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்தா சரி செய்யறதுக்கு எதாவது ஐடியா கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நம்ம இதாகிட்டோம் அதாகிட்டோம்னு மட்டும் தயவுசெய்து மண்டையில் எடுத்துக்கிறாங்க, ஏற்றுக்கவே செய்யாதீங்க. நீங்களாக இருங்க, ராஜா ராணி மாதிரி, எப்படி ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழக்கூடிய பாக்கியத்தை கிரகங்கள் வலிமையின் மூலமாக தனுசு ராசி என்பதற்கு சூப்பராக கொடுக்க போகிறாங்க, சிறப்பாக கொடுக்க போகிறாங்க. நேர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்துல எப்படி இருக்க போது, உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். 8ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தன்மைகள் இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு ஜூன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடத்துலயும் சரி, உங்களுடைய உயர் படிப்பா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் நீங்க பணம் கொடுத்து சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரை நம்பி நீங்க பணம் கொடுக்காதீங்க.
பாருங்க. வெளிநாட்டுல எங்களுக்கு வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு $2000 கொடுக்கணும், $3000 கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு உறுதியான ஒரு நபர்கள் தான். அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும், நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு நிதானம் இழந்து செயல்படக்கூடாது. செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையானவரா இருக்கலாம். ஆனா நீங்க கொடுத்த நேரம் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க வேற எங்கேயாவது அந்த பணத்தை போட்டு அதுல இருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேலைகளும் கிடைக்காத ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுனால யாரையும் நம்பி இந்த தனுசு ராசி என்பர்கள் பணம் காசு அப்படின்றத கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. அதே சமயம் நீங்களும் கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டதான ஒரு கடனா பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அதை மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதனால தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி, அந்த சுகஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால சில வழக்குகள்ல இருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. தனுசு ராசி என்பர்களுக்கு மருத்துவத்துறையில மருத்துவ ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ஒரு துரிதமாக நடக்கும். அதாவது ரொம்ப லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்க இருந்த இடத்துல எல்லாமே வரும். ஜூஸ், சாப்பாடு, உங்களை கவனிக்கிறதுக்கு 4 பேரு, இந்த மாதிரியாகலாம் ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்டை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனா உடல் தொந்தரவுகள் மிக அதிக அளவுல இருக்கும். அதனுடைய வேதனைகள் அப்படின்றது பல மடங்காக இருந்தாலும் கூட அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நீங்க போட்ட சில விஷயங்கள், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அததான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்குண்டான நிவர்த்தியையும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த ஒரு 6 மாதமாக எனக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரேக் போடுங்க. இந்த ஒரு மாசம் நீங்க அதை பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறமான சில விஷயங்களை முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்த வெளிநாட்டு படிப்பு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கு. வெளிநாட்டிலேயே இருக்கிறோம், எனக்கு இன்னும் இங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரல, எனக்கு ரெசிடென்சியல் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஜூலை மாதத்துல அதற்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா புதன் அதிசார நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்திற்கு போறதுனால அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் தேதிக்கு மேல நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சொத்து சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பின்னடைவுகள் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான் உடன் பிறந்தவர்களால சில பாதிப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது வீட்டு பரம்பரை தொழில பிரிக்கும் போது அதுல நிறைய சண்டை சச்சரவுகள், தகராறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராகு முழுமையாக கொடுக்க போறாரு. ஏன் இந்த ராகு பகவான் இத்தனை நாள் கொடுக்காதது இந்த ஜூலை மாசம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை அப்படியே ஆழமா விதைச்சிட்டு போயிடுவார். அவருடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த பிரச்சனைகளை ஆழமா விதைக்கிறதுக்கு
உண்டான ஒரு நேரம். அதனால உடன் பிறந்தவர்களோடு சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் சில இடத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சேர்ந்த குடும்பங்கள், உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து இருந்த குடும்பங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரிஞ்சுதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அதையெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்படாம உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே கவனிங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக கோச்சார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதுல குறிப்பா வந்து மாத கிரகங்கள், மாத பலன் வரனால மாத கிரகங்கள் எடுத்துக்கலாம். மாத கிரகங்களா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் இவங்களோட நிலையை எடுத்துக்கணும். ஸோ இதில் சிறப்பாக இந்த மாதம் துவங்கும் நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில், அதாவது மிதுன ராசியில் 7ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பங்குதாரர்கள், நண்பர்கள், அதாவது தொழில் ரீதியான நண்பர்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் வந்து 7ஆம் இடம். விருப்பங்கள், ஆசைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அந்த 7ஆம் இடம் இருந்துட்டு இருக்கு. அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டு இருக்காரு. உங்கள் ராசிக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம்னா அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சம்பாத்தியக்காரன், ஆத்மகாரன் சொல்லக்கூடிய சூரியன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்ந்து இருக்காரு. ஸோ அப்போ நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களும், மகிழ்ச்சியும், மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்கனால கணவனால் மனைவிக்கு நல்ல பேரும், மனைவியால் கணவனுக்கு நல்ல பேருமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த பாக்கியாதிபதி சூரியன் திருமண ஸ்தானம்னா களத்திர ஸ்தானத்துக்கு போனது தான். ஸோ அது போக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கௌரவமாக, செல்வாக்காக கணவனும் மனைவியுமா சேர்ந்து குடும்பமாக நீங்கள் வந்து உங்களோட மதிப்பு உயரக்கூடிய காலமாகவும் இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து சுக்கிரன் நிலை இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது ஜூலை 5ஆம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். 6-11க்குரிய சுக்கிரன் சுபிட்சக்காரகன். ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மங்களக்காரகன் சொல்லக்கூடிய கேதுவோடையும் இணைவு பெறாரு. செவ்வாய் தானே மங்களக்காரன்னு சொல்லுவோம், ஏன் கேதுவை சொல்கிறீங்க அப்படின்னா, செவ்வாயை போல கேது, சனியை போல ராகு அப்படின்றது ஜோதிட மொழி. ஸோ அந்த வகையில் செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய நிலகிரகமான கேதுவோட உங்கள் ராசிக்கு 6-11க்குரிய சுக்கிரன் இணைவு பெறுறது. அது 9ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியாக வருது. இந்த சிம்ம ராசி தான் உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த 9ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலே வந்து நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் இருக்கும், இறையர்களால் கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுக்கிரன் ஒரு முழு சுபகிரகம், அவர் வந்து அமர போகிறாரு ஜூலை 5ஆம் தேதி. ஏற்கனவே அங்கே வந்து கேது இருந்துட்டுருக்காரு. இந்த நிழல் கிரகங்களில் ராகு கேதுவில் கேது வந்து ஞானக்காரகன், மோட்சக்காரகன்ற அடிப்படையில் அவருமே வந்து அவரையும் சுபகிரகமாக தான் சித்தர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சுபிட்சக்காரகனும் சித்தர்களால் சுபகிரகம் சொல்லக்கூடிய நிழல் கிரகமான கேதுவும் இணை பெற்று உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்களோ இல்லையோ, இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ சுக்கிரன் கேது இணைவும் ரொம்ப சிறப்பு. என்ன மாதிரி விஷயங்களில் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, சகோதர வழி ஒற்றுமை, வீடு மனை சொத்து விஷயங்கள், இந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைச்சி உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேர்றது. ஸோ அதுக்கான நல்ல விஷயங்கள் உடனே இந்த மாதம் தூங்கி உடனே நடந்துருமானா அப்படி சொல்லிட முடியாது. அதுக்கான நல்ல ஒரு முன்னெடுப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக இதனோட பலனை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வீடு மனை வாங்குகிற யோகத்தையுமே கொடுக்கும். அதுக்கான கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த கடனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த கடனை நல்ல முறையில் அடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்து சுக்கிரன் கேது அவங்களுக்கு கேந்திரத்தில் உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாயும் இருக்கார். ஸோ அந்த வகையில் இந்த செவ்வாய், சுக்கிரன், கேது இவங்களாம் ஒருத்தர் கேந்திர தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் கடனால் வளரக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டு. வீடு மனை வாங்குறது தவிர்த்து வண்டி வாகன யோகங்கள், கட்டின வீடை வாங்குகிற யோகங்கள் இதெல்லாமே கூட உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அதுக்கு திட்டமிட்டால் கூட போதும். இப்போ என்கிட்ட காசு இல்லைங்க, அதெல்லாம் ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து இந்த நான் சொன்ன விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷமோ இன்னும் அதுக்கு அடுத்த வருஷமோ நான் வந்து இந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்குவேன், ஒரு மனை வாங்குவேன் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணுங்கள். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரக சூழல்கள் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த விருப்பத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்றதை நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ராகு.
ராகுவோட ரோல் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ராகு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய களத்திர ஸ்தானமான மிதுன ராசி வருது. அங்க களத்திர ஸ்தானத்துல ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? சூரியன், புதன், புதாதித்ய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடமா மிதுன ராசி வந்து அங்க சூரியனும், புதனும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ல எப்பயுமே சூரியன் இருக்கும்போது, நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, வருமான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பா இருக்குன்றது ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையிலயும் கோச்சார அடிப்படையில உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் எல்லா வகையிலயும் தன, குடும்ப, வாக்கு மற்றும் தொழில் தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆத்ம பலம் எல்லாமே சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதி அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுயஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும்.
பொருளாதார ரீதியாகவும் மன திருப்தியோடு இருப்பாங்க, உறவுகளோட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீ சொன்னீங்க இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.